வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன்னா இன்னைக்கு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? மாநிலத்தின் முதலமைச்சர் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னடா இவ்வளவு மரியாதையா சொல்றேன்னு நினைக்காதீங்க, வச்சு செய்ய போறேன். அதனால தான் அவ்வளவு மரியாதையா சொல்லணும். அண்ணன் சொல்லியிருக்காரு, அண்ணனுடைய வளர்ப்பு. அண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட யாரை திட்டுனாலும் நேர்மையா திட்டுங்க, நீ செருப்புல அடிச்சாலும் சந்தனத்துல முக்கிய அடி, சாணியில முக்கிய அடிச்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடை போட்டு பேசுறார். வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தோம், துபாய் தேசத்திற்கு சென்றிருந்தேன், 6000 கோடி முதலீட்டை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். 6000 கோடி முதலீட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறதுக்கு அவர்கள் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கிறார்களே, எடப்பாடி ஆட்சியில் இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்கிறார். ஐயா உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம் ஐயா, 6000 கோடி முதலீடு அவங்க கொண்டு வர்றாங்க ஐயா. இல்லத்தரசிகளுக்கு ஒரே நாள்ல 1,31,00,000 பேருக்கு 6,550 கோடி ரூபாயை ஒரே நாள்ல இன்வெஸ்ட்மெண்டா, வாக்குக்கு காசா 5000 கொடுத்தீங்களே ஐயா. 6000 கோடிக்கு துபாய் போன செலவு காசை மிச்சம் பண்ணி இருந்த 6,550 கோடிக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கமே தொழிற்சாலை கட்டி இருந்திருந்தா தனியார் என்ன மயிருக்குங்க எங்களுக்கு வேலை கொடுக்கறா, நாங்க அரசாங்க உத்தியம்னு காலரை தூக்கி விட்டு நடந்திருப்போம் ஐயா.